1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சான்ஸே இல்லைல்ல. 2021 ஆரம்பத்தில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 1200 இருந்துச்சு. இந்த வருஷம் 10,000 ரீச் பண்ணுறோம்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா 10,000 என்ன 10,000 1,00,000க்கே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் பேராதரவு தந்து 1,00,000க்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த எபிசோடில் என்னுடைய இந்த ஒரு வருட பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் 2021 மார்க்கெட் எப்படி ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, ஃப்யூச்சரில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் நிஃப்டி 50லேருந்து ஆரம்பிப்போம். நிஃப்டி 50யோட கடந்த வருட ரிட்டர்ன் 24%. நாம் ஆவரேஜாக 10லேருந்து 12% தான் ரிட்டர்ன் எதிர்பார்க்கணும். அதுக்கு மேலே வர எந்த ரிட்டர்னையும் போனஸ் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கணும். 2021 நிஃப்டி 50க்கு ஒரு சிறப்பான வருடம். ஆகா, 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்குதே, இனி வரும் நாட்கள்லையும் ரிட்டர்ன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. நிஃப்டி 50யோட கடந்த 5 வருட ரிட்டர்னை பார்த்தாலே இது நாம் தெரிஞ்சுக்கலாம். 28%, 3%, 12%, 15%, 24% அப்படின்னு வருஷா வருஷம் இந்த ரிட்டர்ன்ஸ் மாறுபட்டுக்கிட்டே இருக்கிறத இங்கே பார்க்கலாம். அதனால் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட் பற்றி கவலைப்படாமல் எப்பெல்லாம் காசு இருக்குதோ அப்போல்லாம் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றது நல்லது. அப்புறம் 2021 நிறைய செக்டார்ஸ் நிஃப்டி 50யை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஐடி, நிஃப்டி ரியல்ட்டின்னு எல்லாமே 40%க்கு மேலே ரிட்டர்ன். உடனே நம்ம என்ன நினைப்போம், இந்த வருஷத்துக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்போம். அதைத்தான் செய்யக்கூடாது. எந்த செக்டார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு வருடம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணின செக்டார் அடுத்த வருடமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், எல்லா செக்டார்ஸ்க்கும் எக்ஸ்போஷர் இருக்கிற மாதிரி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் செக்டார் பிடிச்சிருக்குது, அது கண்டிப்பாக நல்லா பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அப்போ நீங்கள் கொஞ்சம் பர்சன்டேஜ் அதை வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியாது, பட் யூடியூப்பில் ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னார் அப்படின்னு எல்லாம் செக்டார் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸை வாங்காதீங்க. அதுக்கு ஜஸ்ட் இண்டெக்ஸ் பெட்டர். அடுத்து யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500. அது 2021 28.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. ஆவரேஜாக நாம் 10 to 12% ரிட்டர்ன் இதில் எதிர்பார்க்குறோம். ஆனால் கடந்த 3 வருடத்தை பார்த்தா 31%, 18%, 29%ன்னு நாம் எதிர்பார்க்குறதுக்கு பல மடங்குக்கு அதிகமாகவே ரிட்டர்ன்ஸ். ஒரு கட்டத்தில் இது கீழே போய் அந்த ஆவரேஜுக்கு வந்து தான் ஆகணும். ஆனால் அது எப்போன்னு தான் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், கரெக்ட், எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லாமல் அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். ஒரு வேளை மார்க்கெட் கீழே போனால் நல்ல போர்டு அப்படின்னு நினச்சிட்டு சேவிங்ஸ் ரேட்டை அதிகமாக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக்கிக்கணும். அடுத்து யூஎஸ் நான் ஃபைனான்ஷியல் இண்டெக்ஸ் நாஸ்டாக் 100 பார்ப்போம். அதோட 2021 ரிட்டர்ன் 27%. S&P 500 விட கொஞ்சம் கம்மி. நிறைய பேர் இந்த இண்டெக்ஸ் 2021 செம அடி வாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது பாட்டுக்கு அது வழியில் போயிட்டே தான் இருக்குது. 13 வருஷமாக தொடர்ந்து பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்குது. அதுவும் கடந்த 10 வருட ஆனுவலைஸ்ட் ரிட்டர்ன் 21%. இது ரெக்கார்ட் ரன். வரும் காலத்திலையும் இப்படி இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் நிறைய மாற்றங்களை பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், கிரிப்டோ, க்ளவுட் கம்ப்யூட்டிங், சாஸ், ஜீனோமிக்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்னு கடந்த டிகேடில் இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டிகேடில் நடக்குது. அதனால் இந்த நாஸ்டாக் 100ஓட கிரேட் ரன் அப்படியே இந்த டிகேட்லையும் கண்டினியூ ஆச்சுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2021 S&P 500, நாஸ்டாக் 100 ரெண்டும் செம ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் சக்கப்போடு போடுது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 2020 அசூர வேகத்தில் மேலே போன நிறைய ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் 2021 குப்புற அடித்து கீழே விழுந்துருச்சு. ஜூம், டெலடாக், பாலண்டேர், ஸ்கொயர்னு நிறைய ஹை க்ரோத் கம்பெனிஸ் பீக்கில் இருந்து 50%க்கு மேலே கீழே வந்துருச்சு. ARKKயோட 2021 ரிட்டர்ன் 22% கீழே போயிருக்குது. 2021 தான் இப்படின்னா 2022 ஆரம்பித்த முதல் வாரமே இந்த ஹை க்ரோத் டெக் கம்பெனிஸ் அடுத்த டவுன் ட்ரெண்டில் கீழே போயிட்டுருக்குது. இது நமக்கு ஒரு ஜென்டில் ரிமைண்டர். அதிக ரிட்டர்னுக்கு ஆசைப்பட்டு அதிக ரிஸ்க் எடுக்கும்போது அதிகப்படியான வழியையும் தாங்கிக்க நாம் தயாராக இருக்கணும். இந்த மாதிரியான வொலட்டிலிட்டி எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா ஹை க்ரோத் ஸ்டாக்ஸ் எக்ஸ்போஷரை குறைச்சிக்கிறது நல்லது. டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர். அடுத்து கோல்டை பார்ப்போம்.
2019லையும் 2020லையும் 18%, 25% அப்படின்னு மேலே போன தங்கம் 2021ல் 4% கீழே போயிருக்குது. தங்கத்தை பற்றி நாம் விரிவாக ஏற்கனவே தனி எபிசோடில் பார்த்தோம். இது ஒரு வியர்டான அசட், ஒரு பேட்டர்ன்லேயே வராது. 2022ல் இது என்ன பண்ணும் அப்படின்னு நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கோல்டை பற்றி பேசணுன்னா அடுத்து பிட்காயினை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். பிட்காயின் அதோட கிரேட் ரன்னை இன்னும் கண்டினியூ பண்ணுது. 2021ல் 66% மேலே போயிருக்குது. அது சும்மா மேலே போகலை, அதில் காசு போட்டு வச்சுருக்கிற எல்லோருக்கும் ஹார்ட் அட்டாக் கொடுக்குற அளவுக்கு வாலட்டைலாக மேலேயும் கீழேயும் போய் தான் அந்த 66% ரிட்டனை கொடுத்துருக்குது. 2021ல் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் $30,000 $68,000 வரை இருந்துச்சு. எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர்கள் மட்டும் இதில் கொஞ்சம் எக்ஸ்போசர் வச்சுக்கலாம். மற்றவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டே தாராளமாக போதும். இது தேவையில்லாத ஆடி. 2021ல் என்னோட ரிட்டர்ன் 8,000%. செம்ம ரிட்டர்னில். ஆமாம், நானே எதிர்பார்க்கல. அது என் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் இல்லை, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரோத் பர்சன்டேஜை சொல்கிறேன். என் போர்ட்ஃபோலியோ க்ரோத்தை விட இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற க்ரோத். நம்ம எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அது 4 பேருக்கு இல்லை 4000 பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தெரியும் போது அதிலிருந்து வர சந்தோஷம் தான் அது. உங்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த சேனலில் இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2021ல் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் 33%. ஸோ ஃபார் என்னோட லக்கி ஸ்ட்ரைக் இன்னும் கண்டினியூ ஆகுது. புல் மார்க்கெட்டில் நாம் எல்லோருமே அதிபுத்திசாலிகளாக தான் தெரியும். ஒரு பேர் மார்க்கெட் வந்தால் தான் நாம் யாருன்னு நமக்கே தெரியும். அதனால் டோன்ட் கெட் கேரிட் அவே. அடக்கம் ரொம்ப முக்கியம். இல்லைனா மார்க்கெட் நமக்கு எப்படி அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். இந்த அட்வைஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். என் மனசுலையும் அது ஆழப்பதியணும் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன். சரி, 2021 இருக்கட்டும், முடிஞ்சு போன விஷயம். 2022 எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அப்படி இருக்கும் அப்படின்னு நான் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ணி ஏதாவது சொல்லலாம். நாம் சொன்னது மாதிரியே நடந்தால் நான் அப்போவே சொன்னேன்ல அப்படின்னு தட்டிக்கலாம். தப்பாகிடுச்சுன்னா அதை பற்றி கவலை இல்லை. யாருக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் ஞாபகம் இருக்காது. அப்படியே கூட்டத்தோடு மறந்துட்டு அடுத்த வருஷம் அடுத்த ப்ரெடிக்ஷனை பண்ணிக்கலாம். இப்படி தான் மார்க்கெட்டில் குடுகுடுப்புக்கார மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் நான் சேர்ந்துக்க விரும்பலை. 2022ல் என்ன வேணால் நடக்கலாம். மார்க்கெட் மேலே போனால் சந்தோஷம், கீழே போனாலும் ஓகே தான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.